Hi guys, welcome to our channel Saravana Institute for Railway and TNPC. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் 4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்க சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வந்துருந்தோம். அதாவது யூனிட்ஸு, மெஷர்மெண்ட்ஸு, யூனிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மாஸு, அதுக்கப்புறம் லீனியர் மொமெண்டம், இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துட்டே வந்தோம். ஸோ டே 5ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு, பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே தமிழ்நாடு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு 4 டேஸ் வீடியோ கிளாஸஸை வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ சீரீஸ் சால்வ் பண்ணி பார்த்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் பாட்குஷ் வடிவில் நம்ம ரெடி பண்ணி குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது நிறைய பேர் எழுதுனீங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அதேமாரி எப்படி படிக்கணுங்கிற ஒரு மெத்தடும் சரியாக ஃபாலோ பண்ணாமல் படிக்கிறாங்க. ஸோ நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம தமிழ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேயில் உள்ள என்ட்ரி கொடுக்கணும். ஏன்னா ஹிந்திக்காரங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த இதை வந்து நம்ம மாற்றணும். தமிழ் ஸ்கில்ஸ் ப்ரோவுக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவர் இதை வந்து நல்லா பண்ணியிருந்தார். பாஸ்ட் ஏஎல்பியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி என்னோடய ஸ்டேஜ் 2 ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்ஜினியரிங் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் தமிழ் ஸ்கில்ஸ் ப்ரோ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், என்னை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோஸ்லையும் சொல்லியிருக்க மாட்டேன். மைசெல்ஃப் ஐ எம் சரவணன், ஐம் பியூ கிராஜுவேட். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2018 ஏஎல்பி எக்ஸாம் கால் ஃபார் விட்டேன்னா அதுக்கு முன்னாடியே வந்தேன்னா அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். அது என்னுடைய ஃபீல்டு ஓரியன்ட்டாகவும் ப்ளஸ் என்னுடைய அந்த ஜாப் நேச்சர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு ட்ரீம் ஜாப்பாக எய்ம் பண்ணி ஃபஸ்ட் எக்ஸாமாக அதை எக்ஸாம் ஃபேஸ் பண்ணேன். அப்படி ஃபேஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபிசிக்ஸ் மேஜராக ப்ளே பண்ணிச்சு. அதுவும் இல்லாத இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிக் இந்த 3 ரவுண்டு கிளியர் பண்ணோன்னா மெடிக்கல் எக்ஸாம் கால்ஃபர் கூப்பிட்டாங்க. மெடிக்கல் எக்ஸாம் முடிஞ்சோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓவராலாக மெரிட் லிஸ்ட் விட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய நேம் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வரல, ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ரிப்ளேஸ்மெண்ட் பேனல் எடுத்தாங்க 46 பேர். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த எல்லோரும் கிளியர் ஆகிட்டாங்க. என்னது மட்டும் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. 0.2 மார்க் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67.69க்கு லாஸ்ட்டாக எடுத்துட்டாங்க. எனது வந்து பார்த்திங்கன்னா 67.46 இருக்குது. ஸோ 5-6.2 மார்க் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ ஐ ஹோப் கிளியர் ஆச்சுன்னா நான் அந்த ஜாப் போயிடுவேன். இல்லைன்னா அதோட நம்ம ஒன்று இல்லைன்னா அதோட பெட்டராக இன்னொன்று கிடைக்குங்கிற மாதிரி தான் கடவுள் சொல்லுவார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரயில்வேயில் என்டிபிசி, அதை விட்டால் குரூப் டி. ஸோ இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அப்கமிங் இயர்ஸில் இருக்குது. இந்த லாக்டவுன் முடிஞ்சேன்னா ஸோ நம்ம அந்த இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இன்னும் நல்லா பண்ணால் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் வந்து நீங்கள் டெலகிராமில் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். If an object of mass m is raised to height h from the ground, force is required for this action. The minimum force required to lift an object is same as. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராவிட்டிக்கு புவியீர் விசைக்கு எதிராக வந்து லிஃப்ட் பண்ணுறோம். அப்படி லிஃப்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ
ஸோ கிராவிட்டிக்கு எதிராக நம்ம வந்து ஒரு மாஸை வந்து தூக்குவோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஓகே, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அதை தான் வந்து நம்ம கொஸ்டின் வடிவில் கொடுத்துருக்காங்க, அதாவது சென்டென்ஸாக கொடுத்து நமக்கு ஆன்சர் கேட்குறாங்க. ஓகே, மற்ற ஆப்ஷன்லாம் எதுவும் செட் ஆகுது. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்டெல்லாம் வராது, ஃபோர்ஸ் அப்ளைடெல்லாம் வராது, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வராது. ஸோ எக்ஸாக்டாக வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் டெஃபனேஷன் தான் உங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following physical units changes or tends to change the state of rest or uniform motion of an object? அது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ் டு சேஞ்ச், அதாவது மாறக்கூடிய ஒன்றாகவும், ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து மாறக்கூடியதாகவும், யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரு இது போகக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ திங்க் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, டென்ஸ் டு சேஞ்ச் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து மாறக்கூடியது மற்றும் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு கான்ஸ்டன்டான மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபோர்ஸ் தான் ரைட் ஆன்சர். இங்கே மாசுன்னு தப்பாக மார்க் பண்ணியிருக்கு. ஃபோர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து ஒரு பொருள் ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு மாறக்கூடியதாகவும் மற்றும் யூனிஃபார்ம் மோஷன் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்பீடில் வந்து மூவ் ஆகக்கூடியது எந்த டேர்ம்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ், மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இதாக இருக்கும். மாஸ்லாம் செப்பரேட்டான டைமு. மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸுக்கு டிபெண்டான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம். ஸோ இது வராது. இதுக்கு ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா வராது. இனர்ஷியா வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு கான்ஸ்டன்ட் டேமு. ஸோ இது வராது. ஸோ ஆன்சர் ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following is never alone in nature? கொடுக்கப்பட்ட உள்ள ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நெவர் அலோன் இன் நேச்சர், எது வந்து தனிமையாக இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸு. ஸோ நெவர் அலோன் இன் நேச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏன் நெவர் அலோன் இன் நேச்சர், அதாவது இது வந்து எப்பயுமே தனிமையாக இருக்காது. இனர்ஷியா ஒரு தனிமையான கான்ஸ்டன்ட் டேமு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மாஸு. மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிபெண்டன்ட் ஒன்று, இது வராது. வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு தனியான செப்பரேட் டேமு. மொமெண்டம் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் ஃபோர்ஸோட அது லிங்க் ஆகி வருமில்ல. ஆனால் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தனி டேமு தான். இதை டிபெண்ட் பண்ணி தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வெலாசிட்டியோட டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பட் இந்த கேஸ் ஆஃப் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதாவது ஃபோர்ஸ் நீங்கள் என்ன நினைப்பீங்க, மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் நினைப்பீங்க. அந்த ஃபார்முலா கரெக்டு தான். ஆனால் அந்த மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் ஃபார்முலாவிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைட் பை டைம், சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மொமெண்டம் பி, மொமெண்டம் வந்து டினோட் பண்ணுற லெட்டர் வந்து பின்னு சொல்லலாம். இந்த எம்இக்கு பதிலாக பி போடலாம்,
டிவைட் பை டீன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டமாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் நெவர் அலோன் இன் நேச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? மொமெண்டமுக்கும் ஃபோர்ஸுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குள்ள வேறுபாடு நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஓகே, ஃபோர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் தி ஆப்ஜெக்ட்? ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா which of the following is the effect of balanced force applied on the object அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் தி ஷேப் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்காக அந்த ஆப்ஜெக்டோட நம்ம ஷேப் வந்து மாற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தலையாட்டி பொம்மை இருக்குன்னு வைங்க. தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, இதுதான் அந்த தலையாட்டி பொம்மைன்னு வைங்க. ஓகேவா? அந்த தலையாட்டி பொம்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு இதில் போகும், இந்த சைடு ஒரு ஃபோர்ஸில் போகும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஈக்குவலான ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் போகிற ஃபோர்ஸும் இந்த பக்கம் ஃபோர்ஸும் ஒரு பேலன்ஸ்டு மூமெண்ட்டாக வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷனை ஏற்படுத்தும். ஸோ அது எதுனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புனால தான். இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள், அதாவது ஸ்பியர் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கனால அதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஏற்படுத்துது. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் ஆப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இப்படி நிலையாக இருக்கிற மாதிரி வச்சோம்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு ஃபோர்ஸும் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்கவே இருக்காது. அது ஒரு ஐடியலாக இருக்கும். ஸோ அது வராது. சேஞ்ச் இன் தி ஸ்பீடு டைரக்ஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸ்பீட் டைரக்ஷன் மாற்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டைரக்ஷன் தான் மாறும். ஆனால் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ்டாக மாறாது. ஓகேங்களா? சேஞ்ச் இன் தி ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following statements will be applicable when an object of 10 kg mass capable of free to move can exert a force of 10 Newton? Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ஜெக்ட் 10 kg ஒரு 10 கிலோகிராம் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கேபபிள் ஆஃப் ஃப்ரீ டு மூவ் அண்ட் கேன் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் 10 நியூட்டன் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது இதுக்கு பொருந்தும் அப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா நமக்கு ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்ம்லாம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனா. ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. மாஸ் வந்து கிலோகிராமில் இருக்கணும், அது 10 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. ஸோ அக்சலரேஷன் நமக்கு கிடைக்கிதுல. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் per second ஸ்கொயர்டு வரும். ஸோ த பாடி வில் accelerate with an acceleration of 10 meter per second is the right answer. Okay, ஆன்சர் பி தான் கரெக்டு. இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அக்சலரேஷனுக்கு ஃபார்முலானா மீட்டர் பர் செகண்ட் தானே வரும், செகண்ட் ஸ்கொயர்டு தானே வரும். ஸோ அதான் வந்து பி தான் கரெக்டு. இங்கே ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே 10 வராது, வராது, 1 தான் வரும். இங்கே ஸ்கொயர்டு வரும், இங்கே ஸ்கொயர்டு விட்டாங்க. ஸோ ஆன்சரு சி தான் ரைட்டு. ஓகே, ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A constant force acts on an object of mass 5 kg for a period of 2 seconds. This increases the velocity of an object from 4 meter per second to 7 meter per second. Find the amount of force used. ஓகேவா? அது ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க.
எவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாஸ் வந்து 5 kg சொல்லிட்டாங்க. டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட்ஸு. இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபோர்ஸ் என்ன எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். இந்த அக்சலரேஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம் போடலாம். ஓகே, மாஸ் வந்து நமக்கு என்ன, மாஸ் வந்து 5 kg இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி என்ன 7 minus 4 டிவைடட் பை டைம் பீரியட் வந்து 2. ஸோ இது பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ 15 டிவைட் பை 2 கிடைக்கும். இது பண்ணிங்கன்னா 7.5 வருமா. ஸோ ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 நியூட்டன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A cricket ball of mass வந்து பார்த்தீங்கன்னா 100 gram moving with a velocity of 30 meter per second is stopped by a player in 0.05 seconds. The average force exerted by the player is ஓகேவா இம்பல்ஸ். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பால் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட்னா இம்பல்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து இங்கே அப்ளை ஆகுது. ஓகேங்களா, இம்பல்ஸ்னால் தமிழில் கணத்தாக்கு விசை. ஒரு சடனான டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸு. ஸோ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டைமு. ஓகேங்களா, ஃபோர்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஃபோர்ஸுக்கு வந்து மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன், மாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸு இப்போ ஃபோர்ஸ் கேட்குறாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இம்பல்ஸை வந்து ஜேயில் டினோட் பண்ணுவாங்க. இம்பல்ஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. மொமெண்டம் வந்து எப்படி சொல்லலாம்னா மாஸ் இன்ட்டு வி மைனஸ் யூ, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே மாஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம். ஓகேவா, 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0.1 கிடைக்குமா. ஓகேவா, ஏன்னா டிவைட் பை 1000 போடணும், அப்போ 0.1 கிடைக்கும். ஃபைனல் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு 0. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலை கேட்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இனிஷியல் வெலாசிட்டி தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும், 30 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். ஓகேவா, ஆனால் ஃபைனல் வெலாசிட்டி வி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிரு, இந்த இடத்துல 0 ஆயிரும். ஸோ அதான் வந்து இங்கே 0 கொடுத்துட்டோம், -30. ஓகே, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -3 கிடைக்கும். இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், -3 கிடைக்கும். இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து தான் உங்களுக்கு என்னது இம்பல்ஸ். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ். அப்போ இம்பல்ஸ் ஜே வந்து உங்களுக்கு என்னது -3. ஓகேவா, இப்போ இம்பல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பல்ஸ் வந்து என்னது -3 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு டைம் பீரியட் என்ன கொடுத்துருக்காங்க 0.05 செகண்ட்ஸ். ஓகேவா, இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 0.05. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -60 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த -60 நியூட்டன் ஃபோர்ஸு. ஸோ ஆன்சர் அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், -60 n is the ரைட் ஆன்சர். ஓகேவா, இந்த மைனஸ் டேர்ம் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பால் வருது, அந்த பாலை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். ஓகேவா, அந்த இனிஷியல் வெலாசிட்டி தான் 30ன்னு சொல்லிட்டாங்க. அந்த நீங்கள் கையை வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து பேக் சைடில் இழுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு அப்போ 0 ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைன் கரெக்டாக போடுங்க. ஆப்ஷன் வந்து 60n
ப்ளஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸுங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு மார்க் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அதேமாரி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டிவைடட் பை டைம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணிங்க. இந்த ஃபார்முலா இதெல்லாம் இந்த 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் வந்து உங்களால் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஆன்சர் -60n. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The speed of a body of mass 100 kg is 5 meter per second to 15 meter per second in 5 seconds and a uniform acceleration is imposed on it. Calculate the force exerted on the body. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் பாடி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து உங்களுக்கு 100 kg கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி உங்களுக்கு 5 மீட்டர் per செகண்டு, ஃபைனல் வெலாசிட்டி 15 மீட்டர் per செகண்டு அண்ட் டைம் பீரியடு 5 years. ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஓகே, இப்போ மாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ 100 kg கிலோகிராமில் தான் கொடுத்துருக்காங்க. அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி 15 மைனஸ் 5. ஓகே, இப்போ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 100 இன்ட்டு உங்களுக்கு 10 கிடைக்குங்க. டைம் போடணும். டைம் வந்து 5 அப்போ அது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ 200 ஃபோர்ஸ் நியூட்டனு. n இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ யூனிட்டி நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 200 n இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Despite dash working on a substance, the quality do not change in shape is called. Despite dash working on a substance, the quality do not change in shape is called. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷனை பாருங்கள். எக்ஸ்டர்னல் வால்யூம் ஒர்க்கிங் ஆன சப்ஸ்டன்ஸ் இந்த குவாலிட்டி டு நாட் சேஞ்ச் இன் தி ஷேப் இஸ் கால்டு ரிஜிடிட்டி. வால்யூம் ஒர்க் ஆகிறதுக்கும் ரிஜிடிட்டி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் செட் ஆகாது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷனை பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு பொருள் இருக்குது, ஒரு டப்பா இருக்குதுன்னு வைங்க. அந்த டப்பாவை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த மாதிரி உள்ளே போன மாதிரி வதங்கணும். ஓகேவா, அப்படி வதங்கினா தான் அது வந்து ஒரு ரிஜிடிட்டியான பாடி கிடையாது. அப்படி வதங்காமல் அப்படியே ஐடியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது வந்து ரிஜிடிட்டி கண்டிஷன். ஓகேங்களா, ரிஜிடிட்டினா ரொம்ப கடினமான அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். இந்த டிஸ்பைட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒர்க்கிங் ஆன சப்ஸ்டன்ஸ், ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் the quality do not change in shape is called rigidity அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரிஜிடிட்டி அந்த தன்மை வந்து மாறாமல் இருக்கிறது, அந்த தன்மை தான் வந்து ரிஜிடிட்டின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10 kg/m per second changes in the momentum of an object is 0.02 seconds. இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன ஆப்ஜெக்ட் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா kg/m per second மாஸ் வெலாசிட்டி. ஓகேவா, இந்த யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் 0.02 seconds. தென் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ். நான் ஆல்ரெடி ஒரு 2 கொஸ்டின்ஸ் முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டிவைடட் பை டைம்னு சொன்னேன்னா, இது இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா, இது இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஃபோர்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்னது? kg/m per second யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து 10. ஓகேவா, டைம் வந்து பார்த்திங்கன்னா 0.02 seconds. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 0 சேர்த்திட்டு 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 கிடைக்கும். ஸோ 500 நியூட்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
A car is running at a speed of 72 km/h. It takes 4 seconds to stop after applying the brakes. If the mass of the car is 1000 kg, what is the magnitude of the force exerted by the brake? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதுதான் வந்து இங்கே பிரேக்காக வந்து அப்ளை பண்ணுறாங்க இந்த ஃபோர்ஸை வந்து. ஸோ மாஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காரோட மாஸ் வந்து 1000 இன்ட்டு அக்சலரேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் அட் அ ஸ்பீட் ஆஃப், இது வந்து யூ வந்து உங்களுக்கு 72 km/h கொடுத்துருக்காங்க. இது வந்து மீட்டர்/செகண்டுக்கு நீங்கள் மாற்றணும். அப்போ 72 இன்ட்டு 5/18 போடணும். இது 4 டைம்ஸ் வருமா? அப்போ 20 வரும். 20 மீட்டர்/செகண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 20, ஃபைனல் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு 0. ஏன்னா போய் கார் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ 20 டிவைடட் பை செகண்ட்ஸ் எவ்வளோ? 4 செகண்ட்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 250 வருமா? ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்டு -20 இருக்குது. ஸோ சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 225 எவ்வளோ உங்களுக்கு? 50. அதுக்கப்புறம் இங்கே 2 0 இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 5000 நியூட்டன் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 × 10³ கொடுத்துருக்காங்க. அதான் இந்த 0க்கு தான் வந்து 10³ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 5 × 10³ நியூட்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The force of gravity acting on an object is known as. The force of gravity acting on an object is known as என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெயிட். வெயிட்டோட டெஃபினேஷன் தான் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயிட் இஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டியா? இந்த கிராவிட்டி ஆக்டிங் ஆன ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ். ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த ஒரு பொருள், ஒரு வெயிட் கொண்ட மாஸ், ஒரு குறிப்பிட்ட கிலோகிராம் கொண்ட அந்த வெயிட் தான் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ லைட் அண்ட் ஹெவி பாடி, அதாவது லைட் பாடி அண்ட் ஹெவி பாடி இருக்குது, இஸ் தி சேம். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் வில் ஹாவ் கிரேட்டர் மொமெண்டம்? கைனட்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா என்னது? ½ mv². ஹரிசாண்டலாக மூவ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பீடு. ஹரிசாண்டலாக 2 டிஃப்ரெண்ட் வெயிட்டு கொண்டது. இது லைட்டு, இது ஹெவி. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி சேமாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதோட மொமெண்டம் வந்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து m1 ஒரு 50 kg இருக்குன்னு வைங்க. இது m2 100 kg இருக்குன்னு வைங்க. ஸோ இது அதோட டபுள் மடங்காக இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக சொல்லிடலாம், மொமெண்டம் என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேவா? இதோட மாஸ் வந்து 50 இருக்குது, இதோட மாஸ் வந்து 100 இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட மாஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மாஸ் அதிகமாக இருந்தால் மொமெண்டம் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெவி பாடி ஹேஸ், இதுக்கு தான் வந்து அதிகமான மொமெண்டம் இருக்குது. ஓகேவா? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A 30 gram bullet is fired horizontally with a velocity of 150 m/s from a 2 kg pistol. What is the exerted velocity of the pistol? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஸ்டல் இருக்குது ப்ளஸ் புல்லட் இருக்குது. ஓகேவா? பிஸ்டல் இருக்குது, புல்லட் இருக்குது. இது வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், இது வந்து இந்த டைரெக்ஷனில் மூவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட மொமெண்டம் வந்து
கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இந்த லா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி பார்த்தீங்கன்னா m1 v1 இஸ் ஈக்குவல் டு m2 v2 அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு m1 புல்லட்டோடது வந்து பார்த்திங்கன்னா கிராமில் இருக்குது, அதை கிலோகிராமுக்கு மட்டும்னா /1000 போடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.03 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, 0.03 கிடைக்கும். வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 150, ஓகேவா, 150 m/s. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3.45, ஒரு 0 சேர்த்திக்கிறீங்க, 2 0 தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 4.5 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 4.5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட இது. இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதோட மாஸ் வந்து 2 kg கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி 1 தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதை வந்து இந்த பக்கம் v1 இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளருக்கு அந்த பக்கம் டிவிஷன் ஆகுங்களா, 0/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 4 2 4 2 10. ஸோ 2.25 m/s கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். A ball of mass 2 kg moving with a velocity of 5 m/s collides with another body of mass 4 kg at rest. What will be the velocity of mass 4 kg at rest? What will be the velocity of both balls after the collision? Okay தான். என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது 2 பாடி இருக்குது, அது 2 வந்து பார்த்திங்கன்னா கொலைட் ஆகிக்குது. ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா இது 2 kg கொண்ட மாசு, இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 5 m/s வெலாசிட்டி. இதில் போய் இந்த ஸ்பீடில் போய் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அனதர் பால், வேற ஒரு பால் இருக்குது, இது வந்து 4 kg, இதில் வந்து மோதுது. அப்படி மோதுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதோட வெலாசிட்டி v2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வெலாசிட்டி ப்ளஸ் இது மூவ் ஆகிறப்ப இருக்க அனதர் வெலாசிட்டி அப்படி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா m1 v1 ப்ளஸ் m2 v2, ஓகேங்களா, 2 பாலோட தனித்தனி வெலாசிட்டி, லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி இந்த மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு இது 2ஓட டோட்டல் மாஸ், ஏன்னா கொலைட் ஆன பிறகு, இந்த இடத்துல கொலைட் ஆன பிறகு 2 பாலும் சேர்ந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆகுது. ஓகேங்களா, அதுதான் வந்து கேட்குறாங்க. இந்த v2வும் ப்ளஸ் v1 இந்த பாவ் கொலைட் ஆன பிறகு மூவ் ஆகிற வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ m1 ப்ளஸ் m2 இன்ட்டு டோட்டல் வெலாசிட்டி v. ஓகேவா, இது கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், m1 என்னது 2 இன்ட்டு v1 வந்து 5. ஓகே, அதேமாரி m2 வந்து என்னது 4, v2 வந்து அப்படி வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2. m1 ப்ளஸ் m2னா 2 + 4, அப்போ 6v. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ 10 இது பெருக்குனா 10 கிடைக்கும், ப்ளஸ் v2 வந்து நமக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட்டுன்னா இப்போ இது வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இப்போ 4 × 0 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0 தான் கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 6v. ஓகேங்களா, கொலிஷன் வெலாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சால்வ் பண்ணால். அப்போ என்ன கிடைக்கும், v இஸ் ஈக்குவல் டு 10/6. 10/6னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1.66 கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வரும்.
இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். இப்போ 1.66 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கொலைட் ஆன பிறகு மூவ் ஆகுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா m1 v1 ப்ளஸ் m2 v2 இந்த இனிஷியலான வெலாசிட்டியும் இந்த மொமெண்டம் ஆட் பண்ணி ப்ளஸ்ஸு m1 u1 ப்ளஸ் m2 u2. ஓகேவா? இது வந்து ஃபைனலாக கொலைட் ஆன பிறகு மூவ் ஆகிறது. இது இனிஷியல் இது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், m1 v1 m எவ்வளோ 2 kg. ஸோ 2 இன்ட்டு வெலாசிட்டி v1 என்னது v1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கல. அதேமாரி m2 வந்து பார்த்திங்கன்னா என்னது 4. m2 v2 வந்து பார்த்திங்கன்னா v2 வந்து நமக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டு அப்படி வச்சுக்கோங்க. m1 u1 அதாவது இனிஷியல் மாஸு வெலாசிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு u1 வந்து என்னது 5. அப்போ 10 கிடைக்குங்க. இது வந்து 0 ஆயிரும், ஏன்னா இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2v1 ப்ளஸ் 4v2 ஈக்குவல் டு 10. இதில் 2 வந்து ப்ராக்கெட் விட்டு காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் v1 ப்ளஸ் 2v2 ஈக்குவல் டு 5 கிடைக்கும். அது என்ன சொல்கிறேன்னா இதில் ஒரு 2 காமனாக வெளியே எடுத்துருங்க, இதில் ஒரு 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ v1 ப்ளஸ் 2v2 இங்கே 2 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 10. அப்போ இந்த 2 இங்கே போச்சுன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வருமா? இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் 2 தெரியும், ஏதாவது v1 ப்ளஸ் v2. ஓகேங்களா? நம்ம v1 கண்டுபிடிச்சோம்ல 1.66. பால் வந்து இந்த மாஸ் வந்து கொலைட் ஆன பிறகு கொஞ்சம் தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு 1.66 கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறப்ப இது கேன்சல் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் v2 கிடைக்குமா? மைனஸ் v2 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன இது மைனஸ் 3.33 கிடைக்கும். ஸோ இப்போ v2 இஸ் ஈக்குவல் டு 3.33. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் புரியுது உங்களுக்கு? ஃபஸ்ட் எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 2 kg மாஸும் ப்ளஸ் அதோட வெலாசிட்டி இருக்குது. அது வந்து ரெஸ்ட்டாக ஒரு மாஸ் இருக்குது, 4 kg. அதில் போய் கொலைட் ஆகுது. அப்படி கொலைட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தூரம் மூவ் ஆகுது. அந்த வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம m1 v1 ப்ளஸ் m2 v2 இஸ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் v2 அப்படி வச்சு நம்ம v கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த m1 v1 ப்ளஸ் m2 v2 இந்த ரெண்டு பாலும் கொலைட் ஆன பிறகு இது ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு மொமெண்டமில் மூவ் ஆகும், இது கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகும். ஸோ அதை ரெண்டையும் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் படி நம்ம இங்கே அப்ளை பண்ணி v1 ப்ளஸ் v2 கண்டுபிடிச்சிருவோம். அந்த v1 ப்ளஸ் v2 இருக்கும். ஸோ அது ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி டெரைவ் பண்ணோம்னா நமக்கு 3.3 and 1.66 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A 2000 kg truck traveling at 10 meter per second collides with a car parked at a traffic light. After the collision, the both move together at a speed of meter per second. Mass of the car is ஓகேவா? இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒட்டுக்காக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது m1, இப்போ m2 தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் படி பார்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா m1 v1 plus m2 v2 equal to m1 plus m2 into v. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னா, அதாவது இது ஒரு லாரின்னு வைங்க. இந்த லாரி போய்
இங்கே இருக்க ஒரு காரில் காரில் வந்து மோதுது. அப்படி மோதுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மோதி ரெண்டும் அட் அ டைமில் ஜாயின் ஆனாப்பில், இந்த காரும் இது லாரின்னு வைங்க, இது காருன்னு வைங்க, இது ரெண்டும் அட் அ டைமில் ரெண்டும் ஒட்டுக்காகவே ஒரு இதில் மூவ் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து நாங்கள் மாஸ் ஆட் பண்ணி இந்த வெலாசிட்டி போட்டிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் புரியுது உங்களுக்கு? இப்போ மாஸ் 1 வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 இன்ட்டு V1 வந்து 10 ப்ளஸ் M2 வந்து என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதேமாரி இது ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா? பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது 0 ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு M1 வந்து 2000 ப்ளஸ் M2 வந்து கண்டுபிடிக்கணும். V வந்து பார்த்தீங்கன்னா V வந்து இங்கே வந்து 8, இந்த இடத்துல 8 வருங்க. இங்கே கொடுக்கல, பிரிண்ட் டைப் பண்ண மட்டுருக்கு. ஸோ அந்த 8 வந்து இங்கே நீங்கள் போடுங்க. ஓகே, M வந்து இது கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 8, இங்கே 8 போடுங்க. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20,000. இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 8M ப்ளஸ் 2000 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிடைக்கும். ஓகேவா? அந்த 20,000 அந்த பக்கம் போய் இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18,000 கிடைக்கும். 18,000 இங்கே 8M இருக்குது. சாரி கைஸ், இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 18,000 இருக்குல்ல, இந்த 20,000 அப்படியே வச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஈக்குவேஷனில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 M1 M2 தானே ஆட் ஆகும். 2000 ப்ளஸ் M2 வெளியே தான் வந்து 8 இருக்கும். ஸோ 16,000 ப்ளஸ் 8M இருக்குமா? ஸோ இங்கே மைனஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 மைனஸ் பண்ணணும். 20,000 மைனஸ் 16,000 வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000, இந்த பக்கம் 8M இருக்கும். அப்போ M is equal to 840, இப்போ 500 kilogram. 500 kilogram is the right answer. I hope you would understand the solution. புரியலனா again one time பாஸ் பண்ணி கேளுங்க. இந்த இடத்துல வந்து M1 ப்ளஸ் M2 இது ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த பக்கம் வெளியே 8 மல்டிபிள் பண்ணும். ஸோ அப்போ 16,000 வரும். அதை இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 4,000 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மூவ் அப்டேட்ஸு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.